ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். ஃபரா 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 அவங்க அம்மா எங்க? சமோசா எங்க இருக்குன்னு தெரியும், ஆனால் அம்மா எங்க இருக்குன்னு தேடி தான் கண்டுபிடிக்கணும். அங்கே இருக்காங்க, நான் இப்போ வந்துடுறேன். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் போய் பார்த்தாகணும். குட்டி, லாஸ்ட் வார்னிங், அடுத்த தடவை குறுக்கா வந்த ஆமன் பாட்டி, நல்ல நேரம் வந்துடுச்சு, இன்னும் நீ ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்க? ரோஷினி எங்க? ரோஷினி ரோஷினி எங்க பண்ணியிருந்தா? ஓகே, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நான் போய் ரோஷினியை கூட்டிகிட்டு வரேன். ஓகே பாட்டி. கடவுள் நோஸ் பெஸ்ட். சுஹா உயிரோடு இருக்காங்களா? நாங்கள் தான் இவங்களை புதைச்சிட்டோமே. கான் தம்பிட அம்மாவும் ஒருவேளை ஜின்னா இருப்பாங்களோ? ரோஷினி, என்னாச்சு ரோஷினி? எதுக்காக இப்படி பயந்து போயிட்டீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அது ஒன்றும் இல்லை பாட்டி, எல்லாம் ஓகே தான். மேரேஜுக்கு டைம் ஆச்சுமா, எல்லாரும் வந்துட்டாங்க. நீ ஏன் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்க? ஃபாஸ்ட்டாக இப்போ ரெடி ஆகணும்ல? ஓகே பாட்டி, சரி வா வாமா. இப்போ ரோஷினிகிட்ட டைம் ரொம்ப குறைவாக்கி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீ ஹாப்பியாக இருப்பாம, அதுக்கப்புறம் அயானாவால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ செத்துருவ. ரோஷினி, ஹலோ, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இங்கே தான் இருக்கேன் ரோஷினி. நீ எதுக்காக எனக்கு கால் பண்ண? மாயமா, இன்னும் உங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். கான் தம்பிட அம்மாவும் சின்ன இருக்க சான்ஸ் இருக்கா? என்ன ரோஷினி, நீ எதுக்காக இப்படி கேட்குற? அந்த சுகா மாயமா, ஜின்களோட ராஜாவை எப்படி கொல்ல முடியும்னு சொல்லுங்க. அந்த வாழை வச்சா? இல்லை ரோஷினி, கண்டிப்பாக வாழை வச்சு கொல்ல முடியாது. ஜின்களோட ராஜாவை அயானாவை வச்சு மட்டும்தான் கொல்ல முடியும். ஆனால் மாயமா, ரோஷினி உனக்கு இப்போ மேரேஜ், அந்த மூமெண்ட்டை நீ என்ஜாய் பண்ணு. இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், ஓகேயா? நான் இப்போ என்ன பண்ணுவேன், ஒருவேளை அம்மா சின்ன இருந்தா அவங்க எதுக்காக இந்த விஷயத்த காண்டாமிட்டின்னு மறைச்சி வச்சுக்காங்க? அவங்க மனசுல என்னதான் இங்கே? ஒருவேளை அது கூட அம்மா வைக்கலாம். மேரேஜுக்கான சடங்குகளை ஆரம்பிக்கலாம். ரோஷினி அம்மன், உங்களுக்கு இந்த மேரேஜ்ல சம்பந்தமா? அம்மா கான் தம்பியை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எதுக்கு? ரோஷினி, உங்களுக்கு இந்த மேரேஜ்ல சம்பந்தமா? ரோஷினி, சம்பந்தம். அயானாவால மட்டும்தான் ராஜாவை கொல்ல முடியும்னா அம்மா என்ன நினைச்சிருக்காங்க? காந்தாபிக்கு ஒரு கீரல் விழுறதுக்கு முன்னால நான் என் உயிரை விட்டுருவேன். காந்தாபி என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ண இடத்துல வாய்ஸ் அன்னைக்கே. ஆமன் ஜுனைத் கான், உங்களுக்கு இந்த மேரேஜ்ல சம்பந்தமா? சம்பந்தம்.
என் உடம்புல இந்த விஷம் பரவிச்சுன்னா கண்டிப்பா அதை கான் தம்பி எடுப்பாரு. இந்த விஷம் அவருக்குள்ள போச்சுன்னா அவரை உயிரோடு இருக்க மாட்டாரு. ஏன்னா டெக்னிக்கலி இந்த விஷத்தை அயானா தானே கொடுக்குறான். அயானாவால மட்டும்தானே அவரை கொல்ல முடியும். கான் தம்பி. ரோஷினி ப்ளீஸ் கண்ணு தொட. ரோஷினி, பாட்டி ரோஷினிக்கு என்னாச்சு? யாரோ இவளுக்கு விஷம் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாட்டி இது ரோஷினியோட கையில எப்படி இந்த மார்க்? ரோஷினியோட இந்த காயத்துக்கு நான் தான் காரணம். எப்படி எப்படி இது நடந்துச்சு அம்மன்? நீங்களாம் பின்னாடி போங்க. நண்பா, விஷத்தை எடு, விஷத்தை எடு. ஒண்ணுமே மாற மாட்டேங்குது மாப்பிள்ள. ரோஷினி, ரோஷினி, ரோஷினியோட பல்ஸ் ட்ரோப் ஆகிட்டு இவ டெம்பரேச்சரும் குறையுது. கடவுளே, பாதி என்ன பண்றது? டாக்டரை கூப்பிடலாமா? ஏதாவது சொல்லுங்க. ரோஷினி, இப்ப அழுத டைமை வேஸ்ட் பண்ணாதாமன். ஃபாஸ்டா அந்த விஷத்தை எடு. அப்பதான் அயானா கிட்டேருந்து உனக்கு விஷம் கிடைக்கும். அப்புறம் நீ செத்துடுவ. வாழ்க்கையில வழியா இருந்தாலும் சரி, மரணத்தின வழியா இருந்தாலும் சரி, ஒரு அம்மாவா நான் தான் உன் கையை பிடிச்சி அழைச்சி கொண்டு போய் விடுவேன். ஆமன், நீ ஏதாவது பண்ணு, ஆனா இந்த விஷத்தை நீ எடுக்க ட்ரை பண்ணாத. ஆமன், விஷத்தை எடுக்க இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ஆனா எந்த விஷத்தாலும் அயானாவுக்கு இந்த மாதிரி ஆச்சோ அது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால நீ அந்த விஷத்தை எடுக்க ட்ரை பண்ணாத. அம்மா, நான் அப்படி பண்ணுதானே ரோஷினி குணமாகிடுவானா? நான் கண்டிப்பா அந்த விஷத்தை எடுப்பேன். சபாஷ், நான் உன்கிட்ட பெருசா ஒண்ணு கேட்கல, உன் உயிரை மட்டும் தான் கேட்கிறேன். அதை நீ கொடுத்துரு. வேணாமன், அப்படி பண்ணாத. இப்ப அயானா உயிருக்கு மட்டும்தான் ஆபத்துக்கு. இப்ப 2 பேரோட உயிருக்கும் ஆபத்து வந்துடும். ஆமா ஆமா அமன், அம்மா ரொம்ப சரியா தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் இவங்க கதையை முடிச்சுக்கணும். இவங்க எனக்கு ரொம்ப பெரிய தடையாயிருக்காங்க. இப்ப இதை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை பாட்டி. அம்மா, ரோஷினி ஏன் இடத்துல இருந்தீங்கன்னா இதை பத்திலாம் யோசிக்கவே மாட்டான். ரோஷினி, என்னை விட்டுட்டு போயிடு. நான் எப்படி போவேன்? நான் உங்க கூட இந்த இடத்துல உயிரை விட்டாலும் விடுவேன். நான் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அம்மா, அவனுக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது. தயவு செஞ்சு அவனை இதை செய்ய வேணான்னு சொல்லுங்க. இது எப்படி பாசிபிள்? இந்த விஷம் எப்படி இவ உடம்புல இருந்து தானாவே போச்சு? ரோஷினி நீ ரோஷினி நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கு. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் கை மட்டும் கிடையாது, என் மைண்டும் ரொம்ப ஸ்ட்ராங் தான். எனக்கு எதுவுமே ஆகல. என் கையில நான் ப்ளூ மார்க்கை பார்த்ததும் நான் மாயமாக்கு கால் பண்ணிட்டேன். மாயமா என் கை ப்ளூ ஆகிட்டு யாரும் எனக்கு பாய்சன் கொடுத்துட்டாங்க போல இன்னைக்கு. நீ இப்பவே அந்த விஷத்தை தடுத்தாகணும். எங்க இருந்து விஷம் பரவ ஆரம்பிச்சுக்கோ அங்க இருந்து நீ பிளட் சிந்தணும்.
நான் எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஆயிக்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் ஸ்மார்ட் ஆயிக்கு. அந்த கடவுளுக்கு தாம்மா நன்றி சொல்லணும். நல்ல வேலையா நீ குணமாகிட்ட. இவ்வளவு நேரம் நீ என்ன நிலைமையில இருந்தேன்னு உனக்கு தெரியாது ரோஷினி. ஒருவேளை உனக்கு பண்ண ஏதாச்சும் ஆகினா என்ன இதையும் துடிக்கிறதே ஸ்டாப் ஆகிக்கும். நீ எனக்கு யாருன்னு உனக்கு தெரியாது ரோஷினி. நீ எனக்கு எந்த அளவுக்கு என்ன 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 ஃபுல்லாக சொல்லி பிடிங்க சித்தப்பா. ஷெடப் மிஸ்டர் குட்டி. டென்ஷன் ஆகாதீங்க. ஒருவேளை நான் பாய்சன் பவரான மயக்கம் போட்டு வந்துட்டேன் போலேக்கு. ஆனால் இதெல்லாம் எப்படி நினச்சிட்டு தெரியுமா? நான் அந்த காயத்தை பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அந்த இடத்துல நான் என்னப்பா என்னாச்சு? அது அட சொல்லுப்பா. அது நான் அந்த இடத்துல அது இந்த இடத்துல தான் இவர் என்ன ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணாரு. இப்படி சொல்லு. ஆமா, ஆனா நான் இப்படி பண்ணதானே உடம்புல எப்படி பாய்சன் வந்துச்சு? நான் சொல்றேன். கருப்பு காட்டுல ஒரு மரத்துல ஜஹீர் இலையில ஒரு பூதம் கைதாச்சு. இது ஜஹீர் இலையில பாய்சன் உள்ள எப்ப யாரோ இதை தண்ணிக்குள்ள போட்டுக்காங்க. இதோட பாய்சன் அமனுக்குள்ள போறதுக்காக.